மேஷ ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை 9வது பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேஷ ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தாங்க உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மேஷ ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேஷ ராசிக்காரங்க பிறந்ததிலிருந்தே கஷ்டம்தான் நீங்கள் நினைப்பீங்க. மேஷ ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா? ஏன் எல்லா ராசிக்கு தானே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. மற்ற ராசிக்காரங்களை விட கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. கஷ்ட காலத்தை திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. இருந்தாலும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே மறுபடியும் உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. உங்களுக்கு உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு உங்களுடைய எல்லா நன்மைகளையும் அவங்களுக்கு செய்து தருவீங்க. உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தானாக சரியாயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க இப்போ நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு. கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. இந்த விராய சனி மூலியமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தாங்க இழந்து நிறைய ஏமாற்றங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கும். கடந்த காலகட்டத்தில் சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இருந்தாலும் இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செவையிலும் விஷயங்களும் தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு தாங்க இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களை இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. உங்களை எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 24 முடிஞ்சு 25 அடி எடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் முழுவதும் மாறப்போகுது அப்படின்னு நம்பி இருப்பீங்க. மேஷ ராசிக்காரங்க இந்த 11வது மாதம்
ஏமாற்றம் மிஞ்சி இருக்காது. ஏன்னா விராய சனி ஒரு காலகட்டம், அடுத்து 7.5 சனியுடைய காலகட்டம். இதன் மூலம் நிறைய கஷ்டமும் துன்பமும் இழக்கப்பட்டு எல்லா வாழ்க்கையிலும் சந்திச்சிருப்பீங்க. மேச ராசிக்காரங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் தாங்க. அடுத்து 2026 ஆரம்பிக்க போகுது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இந்த 2025 இப்போ இருக்கக்கூடிய மாதிரி எல்லா பிரச்சனையும் கஷ்டமும் நாம் பார்த்துட்டோம். ஆனால் நம்ம பார்க்காத கஷ்டமே இல்லை. 2026 அடி எடுத்து வைக்கும்போது மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது. ஒரு பயத்தோடு இருப்பீங்க. பயமே வேண்டாங்க. உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முடிஞ்சதில் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அதனால் டிசம்பரில் இருந்து உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி, குருவுடைய வக்கிர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, கிரகண சேர்க்கை கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒன்றாக இருக்குது. இந்த டிசம்பர் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகி இருக்கிறதால அடுத்து வரக்கூடிய இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனியுடைய வக்கிரம், அது என்ன சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு இப்போ 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி உங்களுடைய வாழ்க்கையில் ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு. உங்களுக்கு முழுவதும் ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாரு. இதன் மூலமாக கடந்த காலகட்டத்தில் நீங்கள் சனி பகவான் மூலம் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. இந்த 2026 அப்படிங்கிறது பார்க்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலம் சின்ன சின்ன தாக்கம் பாதிப்பு எல்லாமே இருந்தாலுமே கூட அடுத்து எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இந்த குருவுடைய வக்கிர நிவர்த்தி பலன் கிடைக்கிறதால பொருளாதாரத்தில் எல்லாம் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 12 ராசிகளுக்குமே பொது பலனாகவே இருந்தாலுமே கூட மேச ராசிக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதுங்க. இதை பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக நிறைய ஓரளவுக்கு உச்சத்தில் போகிருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. மேச ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடிச்சமான வேலை, நீங்கள் அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருந்திருக்கீங்க. இந்த நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுதுங்க. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுதுங்க. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேருங்க. ராகு கேதுவால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வாக்கு உயரப்போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தொல்லை கொடுத்துட்டு தாங்க இருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாகவே கிடையாது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் கூட நிறைய நபர்கள் வேலை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் மேலே போயிருப்பாங்க, சம்பளம் சேர்த்து வாங்குவாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனைப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது, அந்தஸ்துங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் தடைகள் அனைத்துமே விலக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி
தொழிலில் விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக போகுதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும். இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குங்க. மூடி கிடந்த நிறுவனங்கள் எல்லாம் மீண்டும் இயங்கக்கூடிய வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி அனைத்துமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் பெரும்பாலும் சந்தித்து இருந்திருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாக அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமணத்தில் ஏதாவது ஒரு தடை இருந்திருக்கும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இது மூலியமாக திருமணம் தடைபட்டிருக்கும் மேச ராசி ஆண்கள் நிறைய பேர் ஏற்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு 6 மாத காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இழந்த மேசராசி ஆண்கள் பெண்களே அடுத்து 2வது திருமணத்தை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க. அப்படி 2வது திருமணத்தை பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களே, ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வருவன வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 8 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லை, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத கோயிலில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகும். விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலம் பொருளாதார ரீதியாக கடந்த காலகட்டத்தில் 2-3 வருடங்களாக பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஜாக்பாட்டாக ஒரு மாதத்தில் உங்களுக்கு வருடங்களாக உங்களுக்கு 2026 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க உறவுகள் எல்லாமே உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. உங்களுக்கு தானாகவே தேடி பார்த்து நிறைய புதிய உறவுகள் எல்லாமே வரப்போகிறாங்க. அவங்க மூலியமாக நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் விருத்தி பார்த்தீங்கன்னா இந்த புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. இனி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நன்மையாகவே அமைய போகுதுங்க.